திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் திருமூர்த்தி மலை இருக்குங்க. இங்கே இருக்கிற அமலலிங்கேஸ்வரர் கோவிலில் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய கடவுள்கள் ஒரே குன்றில் ஒன்றாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராங்க. இந்த அமலலிங்கேஸ்வரர் கோவிலில் அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், மகா சிவராத்திரி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மும்மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றுட்டு வருதுங்க. அதுவும் தை மற்றும் ஆடி மாதங்களில் வர அமாவாசை நாட்கள் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால அன்றைய தினங்களில் பக்தர்கள் அதிக அளவில் இங்கே வருவாங்க. நாளைக்கு ஆடி அமாவாசை. இன்றைக்கே சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த மற்றும் வெளி மாவட்ட பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளில் வருவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. அது மாதிரி அமாவாசைக்கு முன்தினம் வர்ற பக்தர்கள் திருமூர்த்தி மலைக்கு மாட்டு வண்டியில் வர்றவங்க நைட்டு ஃபுல்லாக இங்கேயே கோவில் மற்றும் அணைப்பகுதியில் தங்கிக்குவாங்க. மறுநாள் காலையில் எழுந்து அருவியில் சென்று குளித்து விட்டு மூர்த்திகளை சாமி தரிசனம் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு பாலாற்றின் கரையில் அமர்ந்து தர்ப்பணம் கொடுக்கறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. விவசாயிகள் தங்கள் கால்நடைகளின் செழிப்புக்காகவும் பயிர் விளைச்சல் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே இது மாதிரி வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அம்மனலிங்கேஸ்வரர் கோவிலின் அடிவாரத்துலேருந்து சுமார் 900 மீட்டர் உயரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் பஞ்சலிங்க அருவியும் இருக்குங்க. இந்த அருவிக்கு எப்பயுமே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 கடவுள்களும் ஒரே தளத்தில் அருள் பாலிப்பதால் ஆடி அமாவாசை அன்று இங்கு வழிபாடு செய்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.